சாஃப்டாக பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் அரை கப் அல்லது அரை டம்ளர் ஜீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். நீங்கள் எதில் மாவு எடுக்க போகிறீங்களோ அந்த கப்பில் தான் இந்த மாதிரி ஜீனி எடுத்துக்கிடணும். இப்போ இந்த ஜீனி கூட ஒரு 150 கிராம், அரை டம்ளர் அந்த ஜீனிக்கு 150 கிராம் பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் 100 கிராம் பட்டர் பாக்கெட் வாங்கினதுனால நான் மெஷர்மெண்ட்டு ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஒரு பாக்கெட்டும் இன்னொரு பாக்கெட்டில் பாதியும் போட்டிருக்கிறேன். அப்போ 150 கிராம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாவு, இந்த சுகர், அதுக்கப்புறம் அந்த பட்டரை சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இதுக்கு 150 கிராம் அல்லது 2 கப்பு மாவு போட சொல்லி ஒரு ரேஷியோ பார்த்தேன் நான். ஆனால் அது கரெக்டாக வரல. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். மாவு நீங்கள் 2 டம்ளர் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ நீங்கள் அது எந்த கன்சிஸ்டன்சி வரணுமோ அந்த அளவுக்கு மாவை நீங்கள் சேர்த்துக்கணும். அது எப்படி வரணுங்கிறத அந்த மாவை கடைசியில் பிசைஞ்சு முடிக்கும்போது நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுனாக்கா இந்த பட்டர் பிஸ்கெட் ஷேப்பெல்லாம் கரெக்டாக வரும். மாவை கொஞ்சம் லூஸாக வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா அது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி தட்டையாயிரும் அந்த பிஸ்கெட்டு. அதுபோல் குக்கிங் டைமும் ஒவ்வொரு அவனுக்கும் வித்தியாசப்படும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 80 லிட்டர் அவனுக்கு ஓடிஜிக்கு 120 மினிட்ஸு 120 டிகிரிஸ் வச்சு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 மினிட்ஸு அதை ஆஃபில் வச்சு எடுக்கணும். இப்போ மாவு நான் 2.5 கப்பு போட்டிருக்கிறேன். 2.5 கப்பு போட்டு இந்த ஜீனிக்கு போட்டிங்க இந்த மாதிரி அதாவது எடுத்து இப்படி உருட்டினீங்க மொத்தமாக சேர்ந்து வரணும். இந்த மாதிரி மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு பட்டர் பிஸ்கெட்டு சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்போ ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி நெய்யோ அல்லது பட்டரோ தடவிட்டு இதில் இந்த மாவை உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சிட்டிங்கன்னாலும் அது உங்களுக்கு ஷேப்பு கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். நான் ஒரு ஃபோர்க்கை வச்சு லேசாக அதில் ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா அதை வச்சுருக்கிறேன். 120 டிகிரிஸில் வச்சு ஒரு 10 மினிட்ஸு முதல்ல கீழே கூடி அந்த அடியில் இருக்கிற அந்த ராடு ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து மேலே இருக்கிற ராடு ஹீட் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு இதை தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரத்துலேயும் மாவு இப்படி ஒட்டாமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.